ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு ஒரு ஜாலியாக ஃபேமிலியாக வந்துட்டு ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம். நாங்கள் வந்து எப்போவுமே வருஷம் வருஷம் வந்து சித்திரை மாதம் வந்துட்டு ஐயர் மலையில் நடக்கக்கூடிய தேருக்கு வந்துட்டு எல்லோரும் ஃபேமிலியோடு போயிட்டு அங்கே சாப்பாடெலாம் செஞ்சு போட்டு காலையில் எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பி வருவோம். அதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்து ஃபேமிலியாக கிளம்பியிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு காணியாலம்பட்டியிலேருந்து ஒரு வேன் வரும். அங்கேருந்து ஜாமான்லாம் ஏற்றிட்டு வருவாங்க. அதை கொண்டு வந்து ஐயர் மலையில் இறக்கிட்டு திரும்பவும் அங்கேருந்து குளித்தலைக்கு வந்து அங்கே கொஞ்சம் ஜாமான்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்துட்டு இந்த வேன்லேயே கிளம்பிடுவோம். இந்த வேன்லேயே போகிறது வந்து செம்ம ஜாலியான ஒரு ட்ரிப்பாக இருக்கும். நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக வந்து அதை என்ஜாய் பண்ணுவோம். இப்போ வந்து என் பசங்க அதை என்ஜாய் பண்ணும்போது வாங்கடா பைக்லேயே போயிடலாம் அப்படின்னு நான் கூப்பிட்டேன். ஆனால் அவங்க வந்துட்டு இல்லை நாங்கள் வேனில் தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய். அதுவும் அந்த லாஸ்ட் இடத்துல வந்துட்டு காலை தொங்க போட்டுவிட்டு வரதில் அவங்களுக்கு ஒரு ஜாலியான என்ஜாய்மெண்ட். நாங்கள் வந்துட்டு ஒரு எங்கள் ஊர்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான். நாங்கள் வந்து டக்குனு கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தனால ஒரு 20-25 மினிட்ஸில் வந்துட்டு நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். பஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. என் பையன் வந்து ஜாலியாக 2 பேரும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணி விளையாண்டது போய் இப்போ வந்துட்டு என் பசங்க வந்து ஜாலியாக அதில் என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நாங்கள் கோவில்கிட்ட வந்துட்டோம். கோவில்கிட்ட வந்தோடனே அந்த மலையை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன வயசில் நாங்கள் பார்த்தது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதிகமாக போகலை. நைட்டில் ஒரு டைம் 2 டைம் தான் போயிருப்போம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்களால் வரவும் முடியல. காலையில் வந்துட்டு டக்குன்னு சாமி கும்பிட்டு கிளம்பிடுவோம். ரொம்ப வருஷம் கழித்து நாங்கள் வந்துட்டு இந்த வாட்டி வந்திருக்கோம். நைட்டு ஒரு 11 இருக்கும். எல்லோரும் வந்து காய்கறிலாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியப்பா, பெரியம்மா, அத்தை பொண்ணுங்க, பெரியம்மா பொண்ணு, சித்தி பொண்ணு எல்லோரும் வந்துட்டு சேர்ந்து எல்லோரும் காய் கட் பண்ணும்போது நல்லா ஜாலியாக இவ்வளோ நாள் நடந்த எல்லா விஷயத்தையும் பற்றி பேசிக்கிட்டு நாங்கள் பாட்டு ஜாலியாக காய் கட் பண்ணிகிட்ருந்தோம். ரொம்ப வந்து ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அம்மா, பெரியம்மா எல்லாருமே வந்துட்டு காயெல்லாம் கட் பண்ணும்போது நாங்கள் வந்து ஜாலியாக விளையாண்டுட்டுருப்போம். இப்போ நாங்கள் காய் கட் பண்ணிட்டுருக்கோம். எங்கள் பசங்க வந்து அங்கே வேனில் ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க. காலம் எவ்வளோ கடகடன்னு ஓடுது பாருங்கள். இப்போ தான் நாங்கள் குழந்தைங்களா விளையாண்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே எங்களுக்கு குழந்த வந்து அவங்க தனியாக விளையாடுறத பார்க்கும்போது டக்குன்னு சொடக்க போகிற நிமிஷத்தில் எல்லாமே போயிடுச்சு. ஆனால் நாங்கள் வந்து அந்த டைமில் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் வந்து கேங்காக கொஞ்சம் நிறைய பேர் இருப்போம். ஜாலியாக விளாண்டுட்டு காலையில் சாமி கும்பிட்டோடனே நாங்கள் வந்து மலை ஏற ஆரம்பிச்சிருவோம். இப்போல்லாம் வந்துட்டு மலை ஏற முடியலங்க, வயசாகிடுச்சு. ஸோ வந்துட்டு ஏற முடியல. அப்போல்லாம் சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்னா டக்குன்னு கிளம்பிடுவோம். மேலே போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மணி பார்த்திங்கன்னா 12-20 ஆகிடுச்சு. ஸோ ஒரு காஃபி குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி காஃபி வேணும் எல்லோரும் கேட்டதுனால பெரியம்மா வந்து காஃபி போட்டாங்க. பெரியப்பா வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சு கொடுத்தாங்க. சூடம் வச்சு அடுப்பு பற்ற வச்சு கொடுத்துட்டு அவங்க காஃபி போட்டாங்க. காஃபி போட்டு தம்பி வந்து காஃபி கொடுத்தான். எல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் காயெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாங்க. அந்த கேப்பில் நாங்கள் வந்து கடை வீதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்புனோம். பசங்கள்லாம் வந்துட்டு தூங்க வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு 11:30 ஆனதுக்கப்புறமே அவங்கள தூங்க சொல்லியாச்சு. அவங்க தூங்கினால நாங்களும் டக்குன்னு போய் எல்லாத்தையும் சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். காலையில் ஒரு 5:45லேருந்து 6 தேர் இழுக்கிறாங்கன்னு சொன்னனால அதுங்களும் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டாங்க. சமைச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு தேர் வந்து இழுத்து எங்களோட இடத்த வந்து கிராஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு படையல் போடுவோம். இப்போ வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு படையல் போட்டு சங்கு சவுண்டிலாம் வந்து பிடிப்பாங்க. சங்கு சவுண்டி பிடிச்சி எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வர்றவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு அன்னதானம் போட்டு நாங்களும் எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுவோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.